குர்பானி கொடுப்பதற்கு எந்த அடிப்படையில் இந்த குர்பானியை நம்மை கடமையாக்கினார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அவர்கள், அதாவது நபி அல்லாஹ்வின் திருமறையில கூறும்போது இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அவர்கள் இப்ராஹிம் அவர்கள் அவருடன் இருந்தோரும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றார் என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த முன்மாதிரியாக இருக்கின்ற இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அவர்களை குறித்து நாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியது இந்த தருணத்தில் அது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் குர்பானியை நாம் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய பின்னணியை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு கட்டுப்படுதல் அதில் இருந்து கொண்டிருக்கின்றது, எப்படிப்பட்ட இறை நேசம் அதில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இருக்கிறவர்களே, தான் பெற்றெடுத்த, அதாவது நீண்ட காலத்திற்கு பிறகு வயோதிக காலத்திலே வாலிப பருவத்திலே எல்லாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து வயோதிக பருவத்திலே அவர்கள் சிறிதும் இறைவனுடைய அருளிலே அவர்கள் நிராசை அடையாதவர்களாக அவர்கள் இறைவனத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். இறைவா எனக்கு ஒரு வாரிசை வழங்கி என்று இறைவனத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அவர்களுக்கு வயோதிக பருவத்திலே நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான். அந்த கொடுத்த குழந்தை பாக்கியத்தை எவ்வளவு பாசத்தோடும் எவ்வளவு நேசத்தோடும் அவர்கள் குழந்தையை பெற்று குழந்தையை அவர்கள் பார்த்திருப்பார்கள், எவ்வளவு பாசத்தோடு கொஞ்சம் அறிந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு கட்டளை இருந்தான். நீங்கள் இந்த குழந்தையும் இந்த தாயையும் கொண்டு போய் இந்த இடத்திலே மெக்கா நகரத்திற்கு அருகில் உள்ள பாலைவனத்தை கூட்டிக்கொண்டிருக்கிறே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தை நாம் சிந்திப்பது என்ன? இந்த குழந்தையுடைய பாசமா, இறைவனுடைய நேசமா? இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றி இறைவனுடைய நேசத்தை நாம் பெற வேண்டுமா? இறைவனுடைய நேசத்துக்குரியவராக ஆக வேண்டுமா? அல்லது இந்த குழந்தையுடைய பாசத்தை நாம் பார்க்க வேண்டுமா என்று நினைக்கின்ற தருணத்திலே இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அவர்கள் குழந்தையுடைய பாசத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய நேசத்திற்கு அவர்கள் கட்டுப்படுகிறார்கள். இறைவனுடைய நேசத்திற்கு கட்டுப்பட்ட